கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு விரைந்து நிவாரண நடவடிக்கைகளை எடுக்க விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கனமழையால் 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஆறுகளும், அணைகளும், நீர்நிலைகளும் நிரம்பி வெள்ள நீர் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது என்றும், இதுவரை நிரம்பாத பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தார் அணைகள் ஒரே நாளில் பெய்த மழையில் முழு கொள்ளளவை எட்டி வெள்ள நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரும் மழை வெள்ள நீரும் அனைத்து பகுதிகளிலும் சூழ்ந்துள்ளதன் காரணமாக மக்கள் வெளியே வர முடியாமல் அவதியுறுவதாகவும், பொது போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 150 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அதிகளவு மழை பதிவாகி உள்ளதாகவும், கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீரில் மூழ்கியுள்ளது என்றும், கட்டுப்பாட்டு அறையை வேறு இடத்திற்கு மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கடந்த வாரம் மிக்ஜாம் புயலின் காரணமாக கனமழை பெய்தது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தினால் மழை பெய்த 2 முதல் 3 நாட்கள் வரை இம்மாவட்ட மக்களுக்கு அரசின் நிவாரண உதவிகள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றும், அதுபோல் இப்போது நடந்துவிடக் கூடாது என்றும், இக்கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தங்குவதற்கு அதிகளவு முகாம்களை தொடங்கிட வேண்டும் என்றும், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளோருக்கும் மற்றும் வெள்ளத்தால் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வர இயலாத அனைத்து மக்களுக்கும் உடனடியாக உணவு, உடை, போர்வை, அரிசி, மளிகை பொருட்கள் ஆகியவற்றுடன் பால், குடிநீர், ரொட்டி போன்ற உணவுப் பொருட்கள், மருத்துவ உதவி போன்ற நிவாரண உதவிகளை போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு வழங்கிட விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசின் உதவிகள் நிவாரணம் வரும் வரை காத்திராமல் ஆங்காங்கே உள்ள கழக நிர்வாகிகள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக உணவு, உடை, போர்வை, பால், ரொட்டி, குடிநீர் போன்ற நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு நிவாரண உதவிகள் வழங்கும் போது அதிகளவு கூட்ட நெரிசல் ஏற்படுவதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டுள்ளோர் குடியிருப்புகளுக்கே நேரில் சென்று நிவாரணங்களை வழங்கிட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கிட வேண்டும் எனவும் கழக உடன்பிறப்புகளை கேட்டுக்கொண்டுள்ளார். கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் சென்னையில் ஏற்பட்டது போல் கவனக்குறைவுடன் மக்களை பாதிக்கப்பட விடாமல் மூத்த இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள், காவல் பணி அதிகாரிகள் ஆகியோரின் அனுபவங்களை பயன்படுத்தி சீர்குலைந்த சாலைகள், தகவல் தொடர்புகள் மற்றும் நிவாரண பணிகளை திட்டமிட்டு துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என விடியா அரசை வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, கனமழையில் கவனத்துடன் பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்.